சர்க்கரை நோயில நிறைய டைப் வந்துருச்சு. டைப் 1, டைப் 2, டைப் 3 இந்த மாதிரிலாம். இதுல டைப் 1 அப்படிங்கிறது என்னன்னா கணையம் இன்சுலினே சுரக்கல அப்படிங்கிறது. கணையத்தால இன்சுலின் சுரக்கவே முடியாதுங்கிறது. டைப் 2 அப்படிங்கிறது கணை இன்சுலின் சுரக்கல. அப்புறம் புதுசா என்ன பண்றாங்க, இந்த கர்ப்ப காலத்துல டயபெட்டிஸ் அப்படின்னு வேலை வச்சிருக்காங்க. கர்ப்ப காலத்துல டயபெட்டிஸ் அப்படிதான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை உருவாக்குது இல்ல, அப்ப சுகர் அதிகமாகுதா, சுகரும் அதிகமாகும், பிபி அதிகமாகும். அதை யாரும் செக் பண்ணாதீங்க. கர்ப்ப காலத்துல சுகர் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படித்தான் அப் அண்ட் டவுன்ல தான் இருக்கும். செக் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா குழந்தை ஊனமா பிறக்கும். டைப் 1 டயபெட்டிக் சொல்லிட்டு பேங்க்ரியாஸே அது இல்ல அது ஒண்ணுமே சுரக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அதை எப்படி செக் பண்றதுன்னா, ஏற்கனவே இன்சுலின் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருங்க. டைப் 2 டயபெட்டிக்கு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்மி பண்ணி நிறுத்திடலாம், ஒன்னும் ஆகாது. டைப் 1 டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாள் அட்மிட் ஆயிருக்கணும். சும்மா முதல்ல இல்ல, 3 மாசம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு அதே இன்சுலின் அதே மாதிரி சாப்பிட்டுக்கணும். 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அட்மிட் ஆயிட்டு ஒரு நாள் இன்சுலின் போடாம இருக்கணும். சுத்தமா போடக்கூடாது. எதுக்கு அங்க ஆஸ்பத்திரி போறோம், எமர்ஜென்சி காப்பாத்துறதுக்காக. அங்க நர்ஸ் டாக்டர் சொல்லிடணும், இங்க பாருங்க நான் செக் பண்ண வந்திருக்கிறேன், நான் கூடவே சொல்லுங்க, நர்ஸருக்கு சொல்லுங்க. ஒரு நாள் ஃபுல்லா இன்சுலின் போடாம மயக்கம் வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு நாள் 2 நாள் இன்சுலினே போடாம மருந்து மாத்திரையே சாப்பிடாம மயக்கமே வரலன்னா உங்க டயபெட்டிக் குணமாயிடுச்சு அர்த்தம். ஒரு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி இன்சுலின் போடாம ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரத்துல மயக்கம் போட்டுட்டாங்கன்னா உடனே இன்சுலின் கொடுத்து எதிர்த்து சுகர் வச்சிருங்க, மறுபடி கூட்டு வந்துருங்க, 3 மாசத்துக்கு அனுப்பாதீங்க, இன்சுலின் போட்டே இருங்க. சோ எப்ப நம்ம பேங்க்ரியாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும், செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல இதை போய் செக் பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் அங்கே தங்கி இன்சுலினே போடாம மயக்கமே வரலன்னா 100% ஷூர் உங்க கணையம் இன்சுலின் சுரந்துருச்சு அர்த்தம். ஏன் தெரியுமா, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இன்சுலின் சுரக்கலன்னா மயக்கம் வந்துடும். கணையம் இன்சுலினே சுரக்கல அப்படின்னா எப்படி மயக்கம் வந்தானோ வரலன்னு அர்த்தம், சுரந்ததுன்னு அர்த்தம். சொன்னதுக்கு அப்புறம் அந்த டயபெட்டிக் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தைரியமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நிறுத்திக்கலாம். எதா இருந்தாலும் ஸ்லோவா தான் நிறுத்தணும், அவசரப்பட்டு நிறுத்த வேண்டாம். தேவைப்பட்டா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த டாக்டருடைய கண்ட்ரோல்ல செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நிறுத்திக்கணும்.